புதுயுகம் மற்றும் தேனி நியூரோ ஹாஸ்பிட்டல் இணைந்து வழங்கும் தேனி மாரத்தான் 2026 கோ பிரசன்டட் பை அவதார் பெட்ரோ தேனி. நாள் மே 10, 2026. இடம் SDAT விளையாட்டு மைதானம் தேனி. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். கர்ப்பகாலம் அப்படின்றது ஒரு பெண்ணுக்கு மட்டும்தானா? இந்த கர்ப்பகாலம் அப்படின்றது இந்த பயணம் அப்படின்றது 2 பேர் சேர்ந்த ஒரு விஷயம் இல்லையா? அதாவது கணவன் மனைவி 2 பேருக்குமே இந்த கர்ப்பகால பயணம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். இது கர்ப்பிணி, அதாவது அவங்க குழந்தைய சுமக்குறாங்க அப்படின்றனால இது ஒரு பெண்ணோட பயணம் மட்டும் கிடையாது. ஏன்னா பேரண்டிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ப்ரெக்னன்சி. ஸோ கர்ப்ப காலத்திலேயே ஒரு பேரண்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த பேரண்டிங்கில் கண்டிப்பாக ஒரு அம்மாவுடைய அப்பாவுடைய ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்ப்பகாலம் அப்படின்றது ஒரு அம்மா தாய்மை அடையிறது மட்டும் இல்லை, ஒரு மென் பார்த்தீங்கன்னா நான் தந்தை அப்படின்ற ஒரு உணர்வும் தொடங்குற காலம்தான் அது. ஸோ ஆரம்பத்திலேயே இந்த உணர்வு ஒரு ஆணுக்கு இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அப்போதான் அந்த கர்ப்ப காலத்தில் அந்த பெண்ணுக்கு தேவையான ஒரு சப்போர்ட்டை ஒரு ஆணால் முழுமையாக கொடுக்க முடியும். ஏன்னா இந்த மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். அதுவும் நம்மளுடைய சொசைட்டியில் இது இந்த பயணம் ஒரு பெண்ணோட பயணமாக மட்டுமே பார்க்கப்படுது. ஸோ கண்டிப்பாக பட் இப்போ அந்த சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு. இப்போ நிறைய ஆண்கள் உள்ள அதிகமாக இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இந்த இன்வால்வ்மெண்ட் தேவை? ஏன் இந்த பயணத்தை ஆரம்பத்திலேயே ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து பண்ணும்போது அந்த குழந்தைக்கு அவ்வளோ ஒரு நன்மைகள் கிடைக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான அட்மாஸ்பியர் உள்ளவே கிடைக்க ஆரம்பிக்குது. அவங்களுடைய டெவலப்மெண்ட், அதாவது ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், பிரெயின் டெவலப்மெண்ட், இப்படி எல்லா ஒட்டுமொத்த வளர்ச்சியும் ஆரோக்கியமாக ஆகிறதுக்கு இவங்க 2 பேருடைய ஒரு கான்ட்ரிபியூஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு தந்தையா நீங்க உணர்றதுன்றது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு தந்தையா உணரணும் அப்படின்றது இல்லை. நீங்க கர்ப்ப காலத்திலயும் நீங்க ஒரு தந்தையா உணர ஆரம்பிக்கணும். ஒரு 5 விஷயத்துல நீங்க கண்டிப்பா அவங்கள புரிஞ்சுக்கணும். விஷயம் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது கர்ப்ப காலத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. என்ன நடக்குது ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல, செகண்ட் ட்ரைமஸ்டர்ல, தேர்ட் ட்ரைமஸ்டர்ல ஒரு பெண்ணோட உடல்லையும் மனதிலையும் என்னென்ன மாற்றங்கள் இருக்கு. நீங்க ரொம்ப மெடிக்கலா தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, டெக்னிக்கலா தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் பேசிக்கா தெரிஞ்சுக்கலாம். அப்பதான் அவங்களுடைய சேஞ்சஸை நீங்க புரிஞ்சுக்க முடியும். இன்னொன்று ஃபிசிக்கல் சப்போர்ட். எப்பெல்லாம் உங்களுடைய மனைவிக்கு ஒரு ஃபிசிக்கல் சப்போர்ட் தேவைப்படுதோ, முக்கியமான நேரங்களில் ஒரு செக்கப் போகிறப்பையோ இல்லை ஸ்கேன் போகிறப்பையோ, இல்லை அவங்க சில நேரம் ரொம்ப டவுனாக இருக்கும் போது நீங்கள் இருந்தால் நல்லா இருக்கும்னு அப்படி ஃபீல் பண்ணலாம். ஸோ ரொம்ப முக்கியமான தருணங்களில் உங்களுடைய ஃபிசிக்கல் சப்போர்ட் அவங்களுக்கு தேவைப்படுது. இன்னொரு விஷயம் எமோஷ்னல் சப்போர்ட். ஸோ இப்போ இந்த ஃபிசிக்கல் சப்போர்ட் நான் சொல்லும் போதே எமோஷ்னல் சப்போர்ட்டையும் சொன்னேன். எமோஷ்னல் சப்போர்ட்டில் அவங்களுடைய உணர்வுகளை நீங்கள் அதாவது ஜட்ஜ் பண்ண வேண்டாம். நீங்கள் அவங்களோட ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கொடுக்க வேணாம், ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க. ஸோ சம்டைம்ஸ் அவங்களுக்கு பேசினாலே நிறைய விஷயங்கள் சால்வ் ஆயிரும். அப்புறம் வேர்ட்ஸ், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபேமிலியில் சுற்றி இருக்கிறவங்க என்ன வார்த்தைகள் சொன்னாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்கள ரொம்ப இம்பேக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அவங்கள காயப்படுத்தாத மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேச ஆரம்பிங்க. எனக்கு புரியுது, உங்களுக்கும் டென்ஷன் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், கண்டிப்பாக நீங்களும் நிறைய கோ த்ரூ பண்ணுவீங்க இந்த கர்ப்ப காலத்தில். பட் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய மனைவிக்கும் குழந்தைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு சூழலை நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ கொடுக்கறதுக்கான உங்கள் சைட்லேருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு கான்ட்ரிபியூஷனாக இதை நீங்கள் நினச்சிக்கலாம். ஸோ வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். இன்னொன்று பாண்டிங். அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் வீட்டில் இருப்பாங்க, நீங்கள் ஒரு இடத்துல இருக்கலாம். ஸோ 2 பேரும் வேற வேற இடங்கள்ல கூட இருக்கலாம். பட் அந்த பாண்டிங் ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் அந்த டைமில் ஹெல்த்தியாக வச்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயங்கள். இந்த விஷயங்கள் எல்லாமே என்ன உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு குழந்தை, அதாவது ஒரு ஆரோக்கியமான உடல் நலம் மனநலம் உள்ள ஒரு குழந்தைய. ஸோ நீங்கள் இப்போவே இதெல்லாம் பண்ணும்போது இந்த 5 விஷயங்களையும் நீங்கள் உங்கள் மைண்டில் வச்சுட்டு உங்கள் மனைவியை அப்ரோச் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் மனைவி ரொம்ப அன்பாகவும் ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் என்ன சொல்கிறது, ரொம்ப சேஃபாக செக்யூர்டாகவும் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ கர்ப்ப காலத்திலேயே தந்தை அப்படின்ற ஒரு உணர்வோட தொடங்குங்க. இந்த ஜேர்னி அப்படின்றது இருவருக்குமானது. ஸோ 2 பேரும் சேர்ந்து இந்த ஜேர்னியில் உங்களோட பேரண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ உங்கள் குழந்தைக்கு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, எப்படி வளரணும்னு நினைக்கிறீங்களோ, எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த விஷயங்களை செய்யறதுக்கான ஒரு சரியான தருணம் அப்படின்றது இந்த கர்ப்பகாலம் தான்.